உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மேகமலை வருசநாடு பகுதிகளில் புலிகள் வனக்காப்ப பகுதிகளில் மக்கள் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வருகின்ற ஆகஸ்ட் 28 உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரணமோ, எந்த ஒரு கருணையோ, எந்த ஒரு இரக்கமோ, எந்த ஒரு காரணமும் சொல்லி அவர்களை ஆகஸ்ட் 28 மேல அங்க வாழ்றதுக்கு அனுமதிக்க கூடாது, அப்புறப்படுத்தியா வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் துணை ராணுவத்தை வரவழைத்தாவது அந்த இடத்தில் உள்ள மக்களை காலி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு தீவிரமா துணை ராணுவத்தை கொண்டு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? புலிகள் காப்பகமாவே இருக்கட்டும், மக்கள் வாழ்றாங்க. உங்களுக்கு அந்த சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலைய, மரங்களை, அந்த காட்டை வெட்டி எதுவும் அழிச்சாங்களா? அங்க வாழ்ற அரிய வகை உயிரினங்களை இங்க வாழக்கூடாதுன்னு மக்கள் கூட்டமா போய் எதுவும் விரட்டி வெளியில தள்ளினாங்களா? இல்ல புலிகளுக்கும் மக்களுக்கும் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு புலிகள் வாழாம அந்த இடத்த விட்டு வேற பகுதிக்கு ஓடி போயிருச்சா? இல்ல மக்கள் வாழ்றதுனால அந்த வாடை பிடிக்காம புலிகளை மயங்கி உளுந்து செத்து போச்சா? என்ன காரணம் எனக்கு தெரியல. புலிகள் வாழ்ற பகுதி மிகப்பெரிய பரப்பு. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு 10,000 ஏக்கரோ இருக்கலாம். அதுல மக்கள் வாழ்றாங்க. இதுல இவர்களை இவ்வளவு தீவிரமாக ராணுவத்தை கொண்டாவது வெளியேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. இதுல மேலும் ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் யாரு இந்த காட்டை அழிக்கல, இந்த புலிகளை விரட்டல, இந்த உயிர்களை விரட்டல, அங்க வாழ்ற மரங்களை அழிக்கல. ஆனால் 12,000 ஏக்கர் மேகதாது அப்படிங்கிற ஒரு அணையை கட்டுவதற்காக கர்நாடகத்துல 12,000 ஏக்கர் நிலங்கள், அதுல வாழ்ற உயிரினங்கள், ஊர்வன, பரப்பன மற்றும் அரிய வகை விலங்கினங்கள் மற்றும் சாதாரணமாக வாழக்கூடிய விலங்கினங்கள், இது எல்லாத்தையும் விரட்டிட்டு அங்க 12,000 ஏக்கர்ல மேகதாதுங்கிற அணையை கட்டி நீரை நிரப்புறதுக்கு கர்நாடகா அனுமதி கேட்குது. ஒரே வார்த்தையில இவ்வளவு புலிகள் வாழ்றதுல அக்கறைப்படுற இந்த அரசுகள், இந்த நீதிமன்றங்கள் ஒரே வார்த்தையில 12,000 ஏக்கர் அழித்து இனிமேட்டு ஒரு நீர்நிலை தேவையில்ல, அணைக்கட்டு தேவையில்லை. மரங்கள் மட்டுமே 10 லட்சம் மரங்கள் அழிக்கப்படுது. இது தேவையில்லைன்னு யாருமே ஒரு வார்த்தை கூட எந்த ஒரு இயற்கை ஆர்வலரும், எந்த ஒரு நீதிமன்றங்களும், எந்த ஒரு அரசு அதிகாரிகளும், எந்த ஒரு அரசியல்வாதியுமே இதுவரைக்கும் சொல்லுங்களையா? மக்கள் வாழ்ற இடங்கள்ல இருந்து மக்களை வெளியேற்றுதுல இவ்வளவு தீவிரமா, இவ்வளவு இரக்கம் இல்லாம, இவ்வளவு கருணை இல்லாம வெளியேற்றி ஆகணும், ராணுவத்தை வச்சாவது வெளியேற்றி ஆகணும்னு சொல்ற இந்த நீதிமன்றங்கள் இந்த அணைக்கு தடை விதிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வாயை திறக்கலீங்களேயா? சிந்தியுங்கள் உறவுகளே.